டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா கூட்டணி கூட்டத்தை வெற்றிகரமாக காங்கிரஸ் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, எல்லா தலைவர்களும் அங்கே போயிட்டு காங்கிரஸுக்கு எதிராகவே தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. பொதுவாக இந்த இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு விவகாரம் இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லணும். திமுக இதை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த புறக்கணிப்பு ஏன், எதுக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. எல்லாருக்குமே தெரியும், இங்கே சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு காங்கிரஸ் திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு துரோகம் இழைத்தது அப்படின்றத இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை குறித்து கார்த்திக் சிதம்பரம் கூட என்ன சொல்கிறாரு, நாங்கள் செஞ்சது தப்பு தான், 100% தப்பு தான். முறையாக என்ன பண்ணியிருக்கணும், திமுக தலைவரை சந்தித்து 5 எம்எல்ஏக்களும் போய் என்ன பண்ணியிருக்கணும், அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், விலகி இருக்கணும். ஆனால் அது நாங்கள் பண்ணலை, தப்பு தான், ஒத்துக்கிறோம். திமுகவுக்கு கோபம் இருக்கிறது நியாயம்தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத ஒரு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸோ பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. இப்போ எப்படி விசிகா, இடதுசாரிகள் இவங்கெல்லாம் வந்து ஐயுமல் போன்றவங்கலாம் திமுக கிட்ட போய் பேசிட்டு திமுக தலைவருடைய பர்மிஷனோடு தான் போய் என்ன பண்ணுறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க தலைவர்கள் என்ன பண்ணாங்க, சொன்னது தான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஏன் காங்கிரஸ் மட்டும் இப்படி போச்சு? ஸோ இந்த துரோகத்தை திமுகவால் தாங்கிக்க முடியல. திமுகவால் தாங்கிக்க முடியலோட அவங்களுடைய நிர்வாகிகளால் தாங்க முடியல. ஏன்னா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி தொண்டர்களுடைய மனநிலைமை பொறுத்து தான் இந்த கூட்டத்தை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், முடிவு பண்ணியிருக்கோம், புறக்கணிக்கிறோம், நாங்கள் கலந்துக்க கூடாது அப்படின்னு. இதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க, வந்து கலந்துக்குங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த புறக்கணிப்பு இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு காங்கிரஸை ஒரு பெரிய டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது திமுக எந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் புறக்கணிப்பு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும் காங்கிரஸை அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க திமுக அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸை அழிக்க துணிந்துட்டாங்க திமுக அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. காங்கிரஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்தியா கூட்டணியை நாங்கள் இந்த கூட்டத்தை மட்டும்தான் புறக்கணிச்சிருக்கோம். கூட்டணி இன்னும் புறக்கணிக்கலை. கூட்டணியை புறக்கணிக்கணுமா வேண்டாமா அப்படின்றது காங்கிரஸ் கையில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவோம், காங்கிரஸ் இல்லாத பட்சத்தில் இந்த கூட்டணிக்குள்ளே உள்ளே வருவோம் அப்படின்னு இங்கே இருக்கிற திமுக ஒரு பவர்ஃபுல் ஒரு வெயிட்டான சம்பவத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க காங்கிரஸ் எதிராக அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஒரு பெரும் துரோகத்தை இழிச்சிருக்கு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து சந்தித்து சொல்லிட்டு வந்திருக்கலாமா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து விசிகா என்ன சொல்கிறாங்க, கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியிருந்தது, காங்கிரஸுடைய அணுகுமுறை சரியில்லை, மாற்றிக்கணும். ஏன்னா மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், அதே போல் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், அதே போல் கேரளாவில் சிபிஎம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கட்சிகளுக்கு அவங்களுடைய அணுகுமுறை சரியே இல்லை அப்படின்னு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸை பற்றி பயங்கரமாக ஓப்பனாக வெளிப்படையாக விமர்சிக்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கணும். ஏன்னா இப்போ வந்து இவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துறதுலேயே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த காங்கிரஸ்னால எந்த அளவுக்கு ஒரு பெரிய வழிவாசலை பாஜகவுக்கு திறந்து விட்டு இருக்கிறாங்க. இப்போ மேற்கு வங்கத்துலலாம் காங்கிரஸ் தனியாக போய் பிரிஞ்சு நின்னதுனால தான் காரணம். இப்போ ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா மம்தா பானர்ஜி வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்ததுனால ஈஸியாக பாஜகவுக்கு வழிவிட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. வாங்க வாங்க நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணுங்க, ஆட்சி அமைச்சிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஆச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதே மாதிரி தான் மற்ற மாநிலங்கள், இப்போ டெல்லியில் கூட அதுதான் நடந்தது. ஆம் ஆத்மியை தனித்து என்ன பண்ணாங்க, செயல்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அப்படிதான் நடந்தது. ஸோ காங்கிரஸ் தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கிறது, இந்த அணுகுமுறை, அரசியல் அணுகுமுறை அப்படின்றது சீர் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. இன்னொரு படி மேலே போயிட்டு சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா கேரளா சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கும் சிபிஎம்மும் கள்ள தொடர்பு வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, இப்போ எங்களுக்கு தெளிவுபடுத்தணும், அப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அரசியல் அணுகுமுறை உங்களது வந்து சரியில்லை அப்படின்றத கொஞ்சம் மாற்றிக்கங்க. 19 நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு கருத்தை முன் வச்சுட்டு போகிறீங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு முரண்பாடுகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லவே முடியாது. ஆனால் காங்கிரஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்களை உள்ள கட்சிகளில்
கூட்டணிக்குள்ள எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து சிலுமிஷ வேலைகள் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ நீங்க திமுகவுக்கு இங்க தமிழ்நாட்டில் செஞ்ச விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவிலே எதிரொலிக்குதுல்ல, அது நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் தனித்து விடப்பட போறாங்க. அதுதான் உண்மையான ரீசனே. மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை வச்சு பார்த்தா காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு வாங்க, இந்தியா கூட்டணிக்கு நான் வரேன், நான் சப்போர்ட் பண்றேன், ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ் அல்லாத ஒருத்தரை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் வருகிற 2029 இந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இல்லாத போச்சுன்னா வேற ஒருத்தரவங்களை பிரதமர் வேட்பாளரா, அதாவது மம்தா பானர்ஜி கூட பிரதமர் வேட்பாளராக கொண்டு வர்றதுக்கு இங்கே பேச்சுகள் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் இருக்கும் பட்சத்தில் இங்கே திமுக ஒருபோதும் கலந்து கொள்ளாது, இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கும் தயங்க மாட்டோம் அப்படின்னு தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறத வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படி போச்சுன்னா அடுத்த பாய்ச்சலுக்கு திமுக தயாராகிடும். ஏன்னா காங்கிரஸ், பாஜக இவங்களுக்கு எதிராக மூன்றாவது ஒரு அணியை கட்டமைக்கிறதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் துணிந்து விட்டார் அப்படின்னு கூட பேசப்படுது. நாங்கள் பாஜகவை எந்த இடத்துல வந்து நாங்கள் எதிர்க்கிறோமோ அதே மாதிரி தான் காங்கிரஸை நாங்கள் எதிர்ப்போம். ஏன்னா காங்கிரஸ் எங்களுக்கு எந்த அளவுக்கு துரோகம் இழைச்சது, தக்க பாடத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம், புகுட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனிடையில் திமுக வந்து தன்னுடைய மாவட்ட லெவலில் என்ன பண்ண போகிறாங்கன்னா அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னும் இங்கே பேசப்பட்டிருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஒரு நல்ல தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு தான் திமுகவை இப்போ அஸ்திரங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கையில் எடுத்துருக்காங்க. அதனுடைய முதல் ஒரு சாம்பிள் தான் இந்த கூட்டத்தை திமுக புறக்கணிச்சது. திமுக புறக்கணிச்சதுனால எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் ஆயிருக்கு. திருமாவளவர்கள் கருத்து சொல்றாரு, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கருத்து சொல்றாங்க, அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்துக்கல, இப்ப சிபிஎம் வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. இது போல காங்கிரஸுக்கு எதிராகவே இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பயங்கரமான ஒரு கலகம் ஏற்பட்டுருச்சு. எல்லாருமே அதிருப்தியாளர் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸுக்கு எதிராகவே அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் எழுந்துட்டாங்க. இனி வரும் நாட்கள்ல, இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றது மற்ற கட்சி கூட்டணி தலைவர்கள்லாம் சேர்ந்து எப்படி முடிவெடுக்க போறாங்க. ஒருவேளை இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறும் பட்சத்தில் திமுக உள்ள வந்து மம்தா பானர்ஜியை முன்னிறுத்தி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு 2029 தேர்தல் பிரச்சாரங்களை செய்யறதுக்கு நல்லா இங்க பிளான் போட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமானால் அரவிந்த் கெஜ்ரிவால், அதே போல மம்தா பானர்ஜி, திமுக இன்னும் மற்ற பல சில கட்சிகளை கொண்டு சேர்த்து அவங்க ஒரு கூட்டணியை, மூன்றாவது கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கும் இங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆக மொத்த இன்னைக்கு நடந்த இந்தியா கூட்டணி கூட்டம் கொஞ்சம் கலகலப்போட, சலசலப்போட, அதிரடியா கொஞ்சம் நடந்திருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.